ஹலோ ஆல், இன்றைக்கி என் டாட்டரோட லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணணும்னு பார்க்கலாம். இன்றைக்கி மெயின் கோர்ஸ்க்கு பிரிஞ்சி ஸ்டைலில் டொமேட்டோ ரைஸ் செஞ்சுருந்தேன். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்கன்ற நம்பிக்கையில் கொடுத்து விட்டுருக்கேன். டெய்லி ஒரு முட்டை கொடுப்பேன். அதில் இன்றைக்கி எக் ஆம்லெட்டாக கொடுத்துருக்கேன். தக்காளி சாதத்துக்கு எக் ஒரு அல்டிமேட் காம்போ. டெய்லி ஒரு ஃப்ரூட் கொடுப்பேன். அதில் இன்றைக்கி ஆரஞ்சு கொடுத்துருந்தேன். இந்த தக்காளி சாதத்தை பிரிஞ்சி ஸ்டைலில் செஞ்சனால கூடவே ரைத்தாவும் கொடுத்து விட்டுருக்கேன். ரைத்தா இந்த தக்காளி சாதம் கொஞ்சம் காரமாக இருந்தாலும் அந்த காரத்தை குறைக்கும். அதனால் இதையும் நான் எப்போவுமே செஞ்சுருவேன், இந்த தக்காளி ரைஸ் செய்யும் போது எல்லாமே. அண்ட் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு அவள் ரொம்ப நாளாக என்னை கேட்டுகிட்டே இருக்க ஒரு விஷயந்தான் செஞ்சேன். பீட்ஸா இப்போலாம் நாங்கள் கடையில் வாங்குறதே கிடையாது. அதுக்கு பதிலாக வீட்டிலேயே ப்ரெட்டை வச்சு பீட்ஸா பண்ணிடுறது. ஸோ இன்றைக்கி பீட்ஸா பைட்ஸ் தான் செஞ்சுருந்தேன் ப்ரெட்டை வச்சு. ஸோ ஒரு ப்ரெட் ஸ்லைஸை நாளாக கட் பண்ணி அதுக்கு மேலே பீட்ஸா சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சீஸ் ஸ்லைஸை வச்சுட்டு அதுக்கு மேலே கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக அண்ட் கொஞ்சம் ஆரிகேனோ, அதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் நல்லா அதிகமாக போட்டு அவனில் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு மேலே பீஸா சீசனிங் கொஞ்சம் தூவி கொடுத்திங்கன்னா பசங்க ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இதை நான் ஒன்ஸ் இன் அ வைல் வீட்டில் மூவி டைம் இருக்கும் போது செஞ்சு கொடுப்பேன் பசங்களுக்கு. ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிட்ருவாங்க. ஓகே, இன்றைக்கி என் டாட்டருக்கு இதுதான் நான் லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்தேன். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.